எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பார்த்திபன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம், இசைப்பயணம், திங்க் ஸ்டெப்பிங் இன் டு 23rd இயரா 24th இயர் 23rd இயர்னு நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு. அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு, கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறையா இருந்திருக்கு. ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கின இந்த அகிரா டீமுக்கும் பார்த்திபன் சாருக்கும் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல, எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் என்னை பக்குவப்படுத்தியிருக்கீங்க. என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயங்கள்லாம் திருத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் ரொம்ப பக்குவமாக எனக்கு சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்தியிருக்கீங்க, அப்படி தான் சொல்லணும். அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் அமளி, டாக்டர் நேத்ரா, அப்பா கூட இருக்கிறதுல எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில், நிறைய இனிப்பான விஷயங்கள், நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில். பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் என்னை கொண்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நகர்வும் அதுதான் என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக, ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனாக நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன். டீன்ஸ் இதில் முதல்ல ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படின்னு ஆரம்பித்த இந்த பயணம் நீங்கள் ஒரு 8 பாட்டு செய்ய வச்சுருக்கு. அவ்வளோ சின்னதாக வேலைகள். அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சாரோடைய அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷனில் இருந்தபோது நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க, சார் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங் 2 சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ எவர் ஒர்க்ட் வித். அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜு போய் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எதுவாக இருந்தாலும் அதில் ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது, இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இது ஏன் இப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அந்த மாதிரி ஒரு குவர்க்கி மைண்டை எதிர்பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டாக அந்த வேவ் லெங்த் செட் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது இந்த 7-8 பாடல்கள் ஒர்க் பண்ணும் போதும். ப்ளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில். எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் மட்டும் ராப் இசையில் அறிவு எழுதியிருக்காரு, கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. மற்றபடி ப்ரிடாமினண்ட்டாக அவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாடல்களில். ரொம்ப சந்தோஷம். நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜான்ரர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது ஒரு ஃபோக் மியூசிக்னால் முழுக்க ஃபோக் மியூசிக்காக இருக்கும், இல்லாட்டி முழுக்க ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படுறது தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது ஏன் இப்படி இருக்கலாம், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் என்னை கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவோக் பண்ணுச்சு. அது நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன் நான். அண்ட் இந்த ஃபஸ்ட் லுக் லான்ச், இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமாக நடக்கிற ஒவ்வொரு சின்ன நிகழ்வுமாக இருக்கட்டும், சின்ன நகர்வாக இருக்கட்டும், அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோடு ஒர்க் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற டெக்னீஷியன் நான் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த 23-25 வருஷத்தில். 23 வருஷம் சினிமா வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் ஆரம்பித்தது பார்த்தா இன்னும் டோட்டலாக ஒரு 27-28 வருஷம் வருது. நான் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கேன். இசையை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ இயக்குநர்களுக்கு சந்திச்சிருக்கேன். பட் இதில் பார்த்திபன் சார் கொஞ்சம் குதர்க்கம் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு யூனிக் பீஸ் தான் அவர். ஸோ அப்படி இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை சினிமா மேலே இவ்வளோ ஆசையோடு இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஏதாவது ஒரு பாயிண்டில் எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாகும் எல்லாருக்கும். பட் அப்படி டயர்டாகாமல் ஓடிட்டுருக்கிற ஒரு முக்கியமான நபராக அவரை பார்க்குறேன்.
ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதை கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாரு நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசு, அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப தேங்க்யூ சார். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அண்ட் கால்வெல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்திருக்க தயாரிப்பாளர்கள். இன்னும் ஒருத்தர்கிட்ட நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒருத்தர் நான் சந்திக்கலை. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இப்படி ஒரு மேடை, இந்த மேடையில் இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Ladies and gentlemen, it's my pleasure to be here today to present an award on behalf of the World Records Union. We are gathered here to celebrate the theatrical premiere of the first look of feature film titled Teens, directed by Mr. Radhakrishnan Parthiban, music composed by Mr. D. Iman, cinematography by Mr. Gavamik Ari, and edited by Mr. Sudarsan. This is a momentous occasion for the entire team behind the film, as they have achieved a remarkable new record. The World Records Union is proud to recognize their achievement and honor them with this award. I would like to take this opportunity to congratulate the entire team behind Teens for their hard work, creativity, dedication. Your passion for cinema has resulted in a truly remarkable film that has set a new standard for the industry. I would also like to thank the World Records Union for giving me this opportunity to present this award. It's an honor to be a part of an organization that recognizes and celebrates excellence in all fields. Once again, congratulations to the team behind Teens on this incredible achievement. I wish you all the best for the future and look forward to seeing more groundbreaking work from the teams in the years to come. Thank you so much. Good afternoon, everyone. As previously stated, my name is Christopher. I am a regional adjudicator for the World Records Union. We are proud to recognize this record attempt and provide the facilitation certificate up here on stage today. This is a record in the first of its kind. It has not been done before. So congratulations to the team who has developed Teens, and congratulations to India as well, being the fact that this is the first record attempt in the entire world in this field. So congratulations to you all. Beyond that, I'd like to say this is the first time I've ever had to recognize and work with my team in order to identify this record. It was extremely rare. So hats off to you all, and this is well deserved. And I'd like to present you with your certificate immediately, if you don't mind, without wasting any more time. Just before that, I want to read out what the record states in case it's not clear in every single photo. The record for the censored theatrical premiere of the first look of a feature film was achieved by the movie titled Teens, directed by Radhakrishnan Parthiban, music composed by D. Iman, cinematography by Gavamik Ari, and edited by Sudarshan, as confirmed on 24th January 2024. Congratulations. Hello.
எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டேண்ணா. அப்புறம் உலக சாதனை படித்ததுக்கு பார்த்திபண்ணா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இந்த படத்தில் பாடல் வரிகள் முழுக்க முழுக்க பார்த்திபன் சார் எழுதியிருக்காரு. அதில் ஒரு வரி ரொம்ப மனசுக்கு ஒட்டிய வரி இந்த இடத்துல சரியாக பதியும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அதில் உன் கண்ணெல்லாம் பல்லிழிச்சதேன்னு சொல்லிட்டு இசைக்கு இமானுடைய பிறந்த நாளில் அவருடைய கண்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான தருணமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உறுதியாக சரியா இல்லையா? அதை விட அந்த இசைக்கு மானுக்கு இப்படிப்பட்ட அப்பா கிடைத்தது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு இடத்துலையும் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி ஒன்னொன்றான் கடன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகனை ஊர் உலகமே பாராட்டுறதை பார்க்கக்கூடிய தந்தையினுடைய தருணம் உலகத்தில் ஒப்பிட முடியாத தருணம். அந்த தருணத்தை இப்போ நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீங்க. ஒரு ஆசிரியர், ஆசிரியரினுடைய மகன் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இசையை அமைச்சு கொடுத்த இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள். எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு இந்த இசை பிடிச்சதுன்னா ஒரு கை தட்டினீங்கன்னா அந்த ட்ரைலருடைய பேக்ரவுண்ட் எந்த அளவு பேசியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. எப்பயுமே அதிகமாக பேசாத இமானே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்திபன் இம்பேக்டு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவு பேசியிருக்காரு. அதனால் இந்த படம் அதுவும் ஒரு டீன்ஸ் மூலிமா ஒரு டீன் குழந்தையோடு இந்த அவார்டை வாங்கிறது, அவருடைய மகள் கையாலேயே வாங்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது இரவின் நிழல் அப்படி ஒரு கடின உழைப்புக்கு அது மாதிரி ஒரு படம். அந்த ஒரு படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு 100 படத்துக்கு வேலை பார்த்ததற்கு சமம். அப்படிப்பட்ட உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் வந்திருக்கு. அவருடைய உழைப்பு ஒரு சுகமான சுமைகளை குடும்பத்தோடு அவர் இமானுக்கு கொடுத்த இந்த மரியாதைக்கு என்னுடைய வாழ்த்துகள். தொடரட்டும் உங்களுடைய திரைப்பணி, உங்களுடைய தமிழ் பணி. நன்றி, வணக்கம்.